ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ திவாகருக்கும் பார்வதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறதுனால, இல்லை திவாகர் வந்து பார்வதியை சார்ந்து இருப்பதனால நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவறு நேரிடுது. ஸோ அதனால் திவாகருடைய கிராஃப் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ்லேருந்து அதுவும் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் அவங்களுடைய டாமினன்ஸ் வந்து கொடுக்குறதுனால இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதாவது கேம் விளையாடலாம், நிறைய ட்ரிகர் பண்ணலாம், அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் எல்லா இடங்களிலும் நம்ம தான் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து அதில் ஆர்வம் காட்டுவது அப்படிங்கிறது அந்த மதுரை கிளி பார்வதி அவர்களுக்கு வந்து கொஞ்சம் தவறாகத்தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது கேமோட டைமென்ஷனை ஒட்டுமொத்தமாக குப்புறப்படுத்துகிறோம். அதாவது திவாகருக்கு நல்ல சப்போர்ட் இருந்தது இப்போ அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. மக்களுடைய ஆதரவும் நிறைய இருந்தது. ஆனால் அது இருக்குது அப்படின்றதற்காக நீங்கள் எல்லா இடத்துலையும் உங்களுடைய ஆர்கியூமெண்ட்டை வச்சிங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு அயர்ப்பு உண்டாயிரும். அந்த மாதிரி என்னடா இது சண்டை போட்டிருக்காரு, இந்த மாதிரி எப்பயுமே இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஆயிரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீ காலில் இருந்து அந்த நடிக்கிற அந்த ஜட்ஜு டாஸ்கில் சண்டை போடுறதா இருக்கட்டும், சாப்பாட்டுக்கு சண்டை போடுறதா இருக்கட்டும், அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்காக ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. 3 பேரை சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் வேணான்ற மாதிரி பயங்கர சண்டை. ஏன்னா எல்லாருமே ஒருத்தவங்களும் ஒரு பேரை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வினோத் வந்து நான் காப்பாற்றிக்கணும்னார். அவர் ஏற்கனவே போன வாரம் நாமினேஷனுக்குள்ளே வரல. இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ கேட்குறாரு. அதே மாதிரி சுபிக்ஷாவும் நான் எனக்கு வேணுங்குது, வியானா எனக்கு வேணுங்குது, ரம்யா எனக்கு வேணுங்குது, எல்லாருமே எனக்கு வேணும் அப்படிங்கிறப்ப எல்லாரும் யோசிக்கிறப்ப சரி ஓகே அப்போ என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. ஸோ என்ன பண்ணுறாங்க பார்வதி அப்படின்னா அங்கேயும் இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி நம்ம ஒரு பேட்டர்ன் வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் வந்து வைக்கிறாங்க. ஸோ ஓட்டிங் எடுக்கும்போது திவாகர் வந்து ஒத்துக்க மாட்டார். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டெமோக்ராட்டிக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கிறது ஓகே, பட் திவாகருடைய பாயிண்ட் வந்து சரியானது தான். ஏன்னா இப்படியே சொல்லி எஸ்கேப் ஆகிடுறானுங்க, ஃபேவரிசம் நடக்குது. நிறைய பேர் வந்து அவங்களுக்கே ஓட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடுவாங்க. இப்போ 4 பேர் எனக்கு ஒரு டீம் இருக்குன்னா, இப்போ கனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்கன்னா கனிக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அணையாக இருக்கானுங்க. எல்லாரும் சேர்த்து வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அணை போட்டு வச்சுருக்கானுங்கன்னு கனியை அவங்க நீங்கள் தொட்டு தான் கனியை தொட முடியும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க நாமினேஷன்ஸ்குள்ளே வரும்போது அவங்கள வந்து வரைய விட மாட்டாங்க, இல்லை எல்லாம் கனி போட்டு போட்டுருவாங்க. இப்படி தான் அர்ச்சனா வந்து நாமினேஷன்ஸ் வந்து கடந்து வந்தாங்க. ஸோ அது வந்து திவாகருடைய பாயிண்ட் ஓகே, பட் ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுருணும். அதை கீப் ஆன் ஹீஸ் ரெஜிஸ்டரிங் இந்த மாதிரி இப்படியே இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம இரிட்டேஷனாக இருக்குது. திவாகர் அவர்கள் அவர்களுடைய கிராஃபை வந்து நல்லா இழக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. கூட இருக்கிற பார்வதி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷி இஸ் அ குட் பிளேயர், எல்லா இடங்களிலும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, ஆனால் எக்ஸ்போஸும் ஆகுறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையும் கூட. யாருக்குமே எந்த ஒரு பாயிண்ட்டும் வந்து கொடுக்க மாட்டாங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒருத்தவங்களும் வந்து அவங்க கருத்துக்களை வைப்பதற்கு பயப்படுறாங்க. பார்வதி வந்தாலே ஐயோ இவ ஏதாவது பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு கெமிலாம் வந்து அரண்டு போயிருக்கா. அவட சொல்கிறான் ரம்யாட்ட, நீ இப்போயே அப்படி சொல்கிறியே, நாங்கள் ஒரு வாரமாக அவங்க வச்சுட்டு செத்துட்டு இருக்கோம், நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே போட்டுட்டா கெமி. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பார்வதியும் திவாகரும் இந்த இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செய்தது தவறு தான் ஓகே. ஆனால் நாமினேஷன்ஸில் இது வந்து ஒரு சதி தான் நடக்குது. அவங்களுக்குள்ளே வச்சுக்கிறாங்க, இது பண்ணிக்கிறாங்க. இப்போ பாருங்கள் கானா வினோத் வந்து ஒரு தடவை ஓகே, வியானா வந்து புதுசு தான், அப்புறம் வந்து இவங்க ஆதிரையும் புதுசு தான். இப்போ 3 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னா வியானா, ஆதிரை மற்றும் கானா வினோத். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரம்யா எனக்கு வந்து ஆடல் பாடலேருந்து வந்திருக்கேன், அதனால் எனக்கு ஒரு வேணும்னா மீனவ பொண்ணுன்னு ஒருத்தி வந்தா. அதே மாதிரி இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது. ஸோ தொடர்ந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடுவாங்கல்ல, அந்த ஒரு நல்ல நோக்கத்தில் தான் திவாகர் வந்து அப்படி அவர் சொன்னார். பட் அது ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது, மக்களுக்கு தெரியும், பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஓகே ஒரு பாயிண்ட் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா மக்கள் பார்த்துருவாங்க. மக்கள் வந்து மறதி கிடையாது. அதை நீங்கள் கீப் ஆன் ரிப்பீட் பண்ணும் பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகும். அதனால இது ஸோ அதனால் இந்த ஒரு விஷயம் நடக்கத்தான் செய்யும். எல்லா சீசனும் இந்த நாமினேஷனில் ஒரு சதி அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். இதில் வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே. ஸோ அதனால் எதுவுமே நம்மளால் வந்து இப்போதைக்கு பேச முடியாது. ஸோ நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் எல்லாரும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. இதனால தான் ஆதிரை வரல, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியானா வரல அப்படிங்கிறதுக்கான காரணம் இதுதான். ஸோ மற்றபடி 9 பேர் நாமினேட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நாமினேஷன்ஸ் தான் போயிட்டுருக்கு இப்போ நான் பேசுகிற டைமில். ஸோ அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்ப் அண்ட் கிளியராக வைக்கணும். திவாகர் இனிமேல் பேசுகிற டாபிக் அவர் வந்து பார்வதி கூட சேர்ந்து பார்வதி அடக்குனா அடங்கி உட்காந்துடுறாரு. ஸோ அந்த மாதிரி தன்மையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து
செட் ஆகாது, அது நல்லாவும் இருக்காது, அது திவாகருக்கு கூடிய விரைவில் புரியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஓகே, நீங்கள் இந்த இஷ்யூ எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.